மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேண்டினுடைய கல்வி தொலைக்காட்சி அணிஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி ஊடாக தினந்தோறும் ஒவ்வொரு பாடங்களும் ஒவ்வொரு ஆசிரியரால் திறமையான அனுபவமிக்க ஆசிரியரால் நீண்ட காலமாக இந்த கல்வி தொலைக்காட்சியில் வகுப்பு நடைபெறுகின்றன. அது குறிப்பாக இந்த ஏழு மாணவருக்குரிய பாடங்கள் நிறைய இருக்கின்றது. அது குறிப்பாக கலைத்துறை பாடங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த கலைத்துறை பாடங்களில் நாங்கள் வரலாறு என்ற ஒரு பாடத்தை நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்துட்டு வர்றோம். கலைத்துறை நிறைய பாடம் இருக்கின்றது. அதில் வரலாறு என்ற பாடம் முக்கிய பாடம் இருக்கின்றது. அதிலும் ஐரோப்பிய வரலாறு பெரும்பாலான மாணவர் எடுக்கிற பாடமாகவும் இந்த ஐரோப்பியில் அமைகின்றது. அவை ஐரோப்பியர்களுடைய பெரும்பாலான பாடப்பிறப்புக்கு நீங்கள் கடந்த வகுப்பிலெல்லாம் கேள்விப்பட்ட பாடப்பிறப்புகளாகவே அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் கடந்த வகுப்பில் மத்திய காலத்தில் நிலவிய ஐரோப்பாவுடைய மானிய முறையை பார்த்து நாங்கள் மானியம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், மானியமுடைய இயல்புகள், மானியமுடைய பண்புகள், மானிய முறை காணப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு, மானிய முறையில் காணப்பட்ட விடயங்கள், பிறகு மானிய முறை எவ்வாறு வீழ்ச்சி அடையுது என்று நிறைய விடயங்கள் பார்த்துனாங்க. அதோட மானிய முறையினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் சிலுவை யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்த நாங்கள். முதலில் சிலுவை யுத்தம் என்பது ஐரோப்பாவில் குறிப்பாக மத்திய காலம் அல்லது இடைக்காலத்தில் இடம்பெற்ற ஒரு யுத்தம் தான் சிலுவை யுத்தம். குறிப்பாக பாருங்கள், ஐரோப்பா இடைக்காலத்திலிருந்து நவீன காலத்துக்கு மாறுவதற்கு அடிப்படை அமைந்த அம்சங்கள் சிலுவை யுத்தம் ஒன்றாகும். ஐரோப்பாவானது குறிப்பாக இடைக்காலத்திலிருந்து நவீன காலத்துக்கு மாறுவதற்கு வித்திட்ட ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த சிலுவை யுத்தம். குறிப்பாக கவனிங்கள், இடைக்காலத்து முடிவில் சிலுவை யுத்தம் ஏற்பட்டது. இடைக்காலம் அல்லது மத்திய காலத்துடைய முடிவில்தான் இந்த சிலுவை யுத்தங்கள் ஏற்பட்டதாகவும், அந்த சிலுவை யுத்தமானது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே மத ரீதியாக ஏற்பட்டதாகவும், பின்னாளில் அந்த யுத்தம் அல்லது போர் அது அரசியலை மையப்படுத்தி போராக இடம்பெற்றதாகவும் நமக்கு வரலாறு நினைவுபடுத்துகின்றது. அதை பாருங்கள், இடைக்காலத்தின் முடிவில் சிலுவை யுத்தம் ஏற்பட்டது பார்த்தாங்க. அடுத்து ஜெருசலேம் நகரம் யுத்த மையம், யுத்தத்தினுடைய மையம், யுத்தத்தினுடைய ஒரு பிறப்பிடமாகவும் இயேசுநாதர் பிறந்த ஜெருசலேம் நகரத்தில் அந்த யுத்தம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு முக்கியமான ஒரு யுத்தமாகவும், அதோட சமய ரீதியான ஒரு போராகவும் ஆரம்பத்தில் தொடங்கி பிற்காலத்தில் அது வேறு வடிவமாக, குறிப்பாக அரசியல் வடிவமாக மாற்ற முறையை நாங்கள் கண்ணூடாக பார்க்கலாம். அடுத்த பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான போர், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையிலான போராக இந்த சிலுவை யுத்தம் இடம்பெற்றதை நாங்கள் ஆரம்பம் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக இனி பாருங்கள், வினா பாருங்கள், சிலுவை யுத்தம் என்றால் என்ன பாருங்கள். 11ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஏற்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலுவை, இஸ்லாமியர்கள் பிறையை அணிந்து போர் செய்தனர். புனித நகர பாதுகாப்பு, இஸ்லாமிய மேலாதிக்கம் கட்டுப்படுத்தல், நிலப்பிராந்திய அரசுகள். குறிப்பாக இந்த சிலுவை யுத்தமானது நாம் சொன்ன போல இஸ்லாமியர்களுக்கும் குறிப்பாக கிறிஸ்தவருக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தமானது நீண்ட காலமாக, குறிப்பாக 7 கட்டங்களாக இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த கிறிஸ்தவர்கள் சிலுவை அணிந்து போர் செய்ததாகவும், இஸ்லாமியர்கள் பிறை அணிந்து தங்களுடைய சமயத்தை முன்னிலைப்படுத்தி போரை மேற்கொண்டதாகவும் வரலாறு சொல்கின்றவர்களே. குறிப்பாக புனித நகர பாதுகாப்பு, இஸ்லாமிய மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்தல், நிலப்பிராந்திய அரசுகள். புனித நகர பாதுகாப்பு, இஸ்லாமிய மேலாதிக்கம் கட்டுப்படுத்தல், நிலப்பிராந்திய அரசுகள் என்ற அடிப்படையில் இந்த யுத்தம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள் மாணவர்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். சிலுவை போர், சிலுவை போருக்கான காரணங்கள் நுணுகி ஆராய. சிலுவை போர் ஏன் இடம்பெற்றது, அதுக்கான காரணங்கள் நுணுகி ஆராய போகிறோம். சிலுவை போர் காரணங்களை பாருங்கள். முதலாம் அலெக்சியர் துருக்கியருக்கு எதிராக போரை விரும்பினார். முதலாம் அலெக்சியர் என்பதுதான் துருக்கிய இஸ்லாமிய நாடு. அந்த அரசுக்கு எதிராக போரை விரும்பியிருக்கிறார். அதோட போப் அந்த போரை தூண்டினார். போப்பான அந்த போரை தூண்டினாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மேற்கு ஐரோப்பாவுக்கு அர்பான் அறைகூவல் விடுத்திருக்கிறார்.
அதோட பாவ மன்னிப்பு சலுகைகள் கிடைக்கும், பாவ மன்னிப்பு சலுகைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த யுத்தமானது இடம்பெற தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றது. அதோட மத ரீதியான கொள்கைகளை முன்னிலைப்படுத்தால் யுத்தமானது இடம்பெறுகின்றது. அதோட ஐரோப்பாவில் பஞ்ச நிலவியமை, ஐரோப்பாவில் பஞ்சம் எனப்படுகிற ஒரு விடயம் நிலவியதோடு இந்த பஞ்சமும் யுத்தம் ஏற்படுவதற்கு ஒரு தூண்டுகோலாக அல்லது பின் காரணியாக அமைந்திருக்கின்றது. அதோட பாருங்கள், வணிகர்கள் போரை விரும்பினர், வர்த்தகர்கள் வியாபாரிகள் தான் இந்த போருக்கு முக்கிய பங்காற்றினார்கள். அவர்கள் கூட தங்களுடைய சமயத்தை பரப்பணும், தங்களுடைய இஸ்லாமிய சமயத்தை பரப்பணும், கிறிஸ்தவத்தை பரப்பணும் முன்னெடுக்கையில் வர்த்தகர்கள் லாபம் என்ற ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தி இந்த போரை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதோடு பாருங்கள், புனித பயணங்கள் தடைப்பட்டவை, புனித பயணங்கள் தடைப்பட்ட குறிப்பாக இஸ்லாமியர்கள் கச்சாத்திரை பாதடைப்பட்டிருக்கின்றது. அதோட கிறிஸ்தவருடைய விழா தடைப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த சமய ரீதியாக இந்த போர் நிறைய காரணங்கள் இடம்பெறுகின்றது. அப்போ காரணத்தை பாருங்க, முன்னுக்கு கவனிங்கள். முதலாம் அலெக்சியர் துருக்கியருக்கு எதிராக போரை விரும்பினான், அந்த போரை தூண்டினான். மேற்கு ஐரோப்பாவுக்கு அர்பான் அறைகூல் விடுத்தார். பாவ மன்னிப்பு சலுகை கிடைக்கும், மதம் ரீதியான கொள்கை முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அதோட ஐரோப்பாவில் பஞ்ச நிலவியமை, வணிகர்கள் போரை விரும்பியமை, புனித பயணங்கள் தடைப்பட்டவை, இவ்வளவு இந்த போருக்கான ஒரு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்த பாருங்க அவனுக்கு இந்த சிலுவை போற பாருங்கள். முதலாவது சிலுவை அவனுங்கள் கிபி 1996 தொடக்கம் 1099 வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இடம்பெற்றிருக்கிறது. ஜெருசலேமுடைய வீழ்ச்சியால். அடுத்து 2வது சிலுவை யுத்தம் கிபி 1140 தொடக்கம் 1149 வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது 3வது சிலுவை யுத்தம் பாருங்கள், கிபி 1180 தொடக்கம் 1192 வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது 4வது சிலுவை யுத்தம் சிலுவை போர் கொன்ஸ்டாந்தினோபிள் வீழ்ச்சி. 5வது சிலுவை போர் கிபி 1108 தொடக்கம் 1171 இடம்பெற்றிருக்கிறது. சித்திரவதை முடிவு கொண்டப்படுகிறது. அவை சிலுவை யுத்தமானது காலங்காலமாக பல்வேறு காலகட்டங்களில் சிலுவை யுத்தமானது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலாவது சிலுவை யுத்தம், 2வது சிலுவை யுத்தம் அடிப்படையில் காலங்காலமாக சமயத்தை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மும்முரமாக நம்முடைய போரை ஜெருசலேமுடைய நகரத்தில் முன்னெடுத்துக்கின்றார்கள். குறிப்பாக பாருங்கள் சிலுவை போர்களை பெற்ற விளைவு கட்டாயம் கவனிங்கள். ஏதாவது ஒரு சம்பவம் அல்லது நிகழ்ச்சிகள் இருந்தால் கட்டாயம் விளைவு கொண்டு இருக்கும் மாணவர்களே. அது நன்மையாக விளைவாக இருக்கும் அல்லது தீமையாக விளைவாக இருக்கும். இதில் விளைவை பாருங்கள், இதனுடைய விளைவை பாருங்கள், இதனுடைய சிலுவை போரை விளைவை பாருங்கள். கிறிஸ்தவர்கள் எண்ணம் உருவானவர், கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் உயர்ந்தவர்கள், தாங்கள் மத ரீதியாக முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள், இஸ்லாமியரோட உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் மேலோங்க இருக்கின்றது. அந்த எண்ணம் சிலுவை போர் முடிஞ்ச அப்புறம் உருவாயிருக்கு விளைவு. செல்வங்கள் அரசு உரிமையாக்கப்பட்டது. குறிப்பாக செல்வங்கள், சொத்துக்கள், அரசு தனியார் சொத்துக்கள், வேறு சொத்துக்கள் எல்லாம் அரசு உரிமையாக்கி செல்வங்கள் அரசு மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தோட வணிகமும் தொழிலும் மறுமலர்ச்சி அடைந்தது. வணிகம் வர்த்தகமானது ஆரம்பத்தில் ஐரோப்பா கண்டத்துக்குள்ள ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு மட்டும் இடம்பெற வர்த்தகம். பிறகு ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஆப்பிரிக்கா, ஆசியா, வேறு கண்டங்களுக்கெல்லாம், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற பல கண்டங்களுக்கெல்லாம் இந்த வர்த்தகமானது விஸ்தரித்து சென்ற தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. கிறிஸ்தவ தலைமையினை வலிமை உயர்ந்தது. குறிப்பாக அடுத்த நினைவு சின்னங்கள், புனித பயணங்கள், மரியாதை அதிகரித்தமை. நினைவு சின்னங்கள் கொடுக்கிறது, மரியாதைகள், புனித பயணங்கள், மத வழிபாடுகள், மத ரீதியான கொள்கைகள், மதத்தை முன்னிலைப்படுத்திய விடயங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்த தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், ரோமின் எல்லை விரிவடைந்தது. குறிப்பாக ரோமின் எல்லை விரிவடைந்தது. ரோமினுடைய எல்லை இங்கே விரிவடைந்த தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியர்கள் வெறுப்பட காரணமாகிறது. கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியர்கள் வெறுப்பாடைய ஒரு காரணமாகவும் இந்த சிலுவை போர் முக்கியமாக. என்றால் இஸ்லாமியர்களோட அந்த போருடைய வீழ்ச்சி, அவருடைய தோல்வி போன்ற காரணங்கள் அவர்களுடைய வெறுப்பை சம்பாதித்து கொண்டன. அதோட மேற்கு கிழக்கு நாளுக்கிடையிலான உறவுபாடு உருவானது.
ஆரம்பத்தில் மேற்கிழக்கான வர்த்தக பாதை பெருசாக இடம்பெறவில்லை. ஆனால் இந்த சிலுவைப் போர் இடம்பெற்றின் அடிப்படையில் மேற்கிலிருந்து வர்த்தக பொருட்கள் வியாபாரிகள் எல்லாம் கிழக்குக்கு போவார்கள். கிழக்கிலிருந்த வியாபாரிகள் வர்த்தக பொருட்கள் அல்லது ஏற்றுமதி வர்த்தகம் எல்லாம் மும்முரமாக இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவை மேற்கு கிழக்கு ரீதியான வர்த்தகம் அங்கே உயர்வாக வளர்ச்சி பெற்ற தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்தவர்கள் மேற்கத்திய துறவும் வரைய காரணமாகியது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய முறையிலான விடயங்கள் இங்கே மேலோங்கி இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், தீய விளைவுகள் நிறையப்படும். தீய விளைவுகளாக குறிப்பாக உடல் நன்மை விளைவுகள். அப்போ விளைவண்ட நன்மையை பெருக்கமானவர் தீமையும் இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்தது இந்த சிலுவை யுத்தம் காரணமாக, அது ஐரோப்பாவில் 7 கட்டங்கள் இடம்பெற்ற சிலுவை யுத்தம் காரணம் ஏற்பட்ட நன்மை பார்த்தாங்க. நன்மையை மீண்டும் கவனிக்க மாணவர்கள் மீண்டும் கவனிங்கள். கிறிஸ்தவர்கள் எண்ணம் உருவானது. போர் முடிஞ்சாப்பல்ல கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணம் உருவானது. இந்த அவர்கள் போரில் வெற்றி பெற்றார்கள். அடுத்த வருங்கள், செல்வங்கள் அரச உடைமை ஆகியவை. வணிகமும் தொழிலும் மறுமலர்ச்சி அடைந்தமை. கிறிஸ்தவ தலைமையினை வலிமை உயர்ந்தது. நினைவு சின்னங்கள், புனித பயணங்கள், மரியாதை அதிகரிப்பு. ரோமின் எல்லை விரிவடைந்தமை. கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியர்கள் வெறுப்பு காரணமாகியது. மேற்கு கிழக்கு நாட்களிடையே உறவு பாலம் உருவானது. அதோட மேற்கத்திய நாடகின் துறவும் வரை காரணமாகியது. விழாமார்க்கமானவர்களே நன்மையான விளைவுகள். இனி பாருங்கள், இந்த சிலுவை போர் காரணமாக ஏற்பட்ட தீய விளைவுகள். தீய விளைவு பாருங்கள், கசப்புணர்வு உருவானது. ஒரு மத ரீதியாக ஒரு கசப்புணர்வு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே மத ரீதியான ஒரு கசப்புணர்வு, மத ரீதியான உணர்வு ஏற்பட்டிருக்கு. மத ரீதியான உணர்வு இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மத ரீதியான கசப்புணர்வு இங்கே ஏற்பட்டதுமே காணக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், கசப்புணர்வு உருவானது. அடுத்து மத்திய கிழக்கில் மேற்கில் தலையீட்டை ஒரு முற்றுகையை குறிக்கின்றது. மத்திய கிழக்கில் மேற்கின் தலையீட்டை ஒரு முற்றுகை குறிக்கின்றது. இதனது இன்றைய தாக்கம் குறிப்பாக அவ்வளவு நன்மையாக அவை சிலுவை யுத்தமானது காலங்காலமாக ஏற்பட்டதோடு அது பல்வேறு காலகட்டங்கள் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையிலே மும்முரமாக இடம்பெற்ற யுத்தமாகவும், அதோடு இந்த சிலுவை யுத்தமானது குறிப்பாக சமய ரீதியாக யுத்தமாக ஆரம்பத்தில் உருவெடுத்து பிற மும்முரமாக சமய ரீதியாக இடம்பெற்று காலப்போல் அது நாடுகளுக்கிடையான கிறிஸ்தவ நாடுகளுக்கிடையேயும் இஸ்லாமிய நாடுகளிடையேயான அரசியல் ரீதியான போராகவும் உருவெடுத்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இங்கே யுத்தம் என்பது குறிப்பாக சமயத்தை முன்னிலைப்படுத்தி தங்களோட சமயத்தை மேலோங்க செய்ய வேண்டும், தங்களோட சமயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில்தான் யுத்தமானது காலங்காலமாக இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. சிலுவை யுத்தமானது இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் இடம்பெற்றது. சிலுவை யுத்தத்தை அடுத்து நாங்கள் பார்க்க போகிற பாடமானவர்களே மறுமலர்ச்சி. குறிப்பாக கவனிக்க மாணவர்களே, இந்த மறுமலர்ச்சி குறிப்பாக மறுமலர்ச்சி எனப்படுவது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே பார்த்துறாங்க, தொடக்கத்திலே பார்த்துறாங்க. ஐரோப்பாவில் இடம்பெற்ற காலகட்டங்கள் நாங்கள் 3 காலகட்டமாக பார்க்குறோம். ஒன்று புராண காலம், மத்திய காலம், நவீன காலம். இந்த 3 அடிப்படையிலாம் நாங்கள் இந்த ஐரோப்பாவுடைய காலகட்டங்களை பார்க்குறோம். அதில் இந்த மத்திய காலத்தில் தான் இந்த சிலுவை யுத்தங்கள், மானிய முறைகள் எல்லாம் இடம்பெற்றது. பிறகு மத்திய காலத்தின் இறுதியில் அல்லது மானிய முறையுடைய வீழ்ச்சியின் இறுதியில், குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு குறிப்பாக மேற்கு கிழக்கினுடைய வர்த்தக பாதையின் மத்திய நிலைமையாக விளங்கிய கொன்ஸ்டாந்தினோபிள் நகரம். உங்களுக்கு தெரியும், மேற்கு கிழக்கு வர்த்தகம் சிலுவை யுத்தம் முடிஞ்ச பிள்ளை மும்முரம் இடம்பெற்றது. அவை மேற்கிலிருந்து பொருட்கள் கிழக்குக்கு போகும், கிழக்கு பொருட்கள் மேற்குக்கு போகும். அவை மேற்கு கிழக்கு வியாபாரிகளுடைய அல்ல மேற்கு கிழக்குடைய பாதையுடைய மத்திய நிலையமாக கொன்ஸ்டாந்தினோபிள் நகரம் தான் விளங்குகின்ற மாணவர்கள். இந்த நகரத்தினை இஸ்லாமியர்கள் போரின் ஊடாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். சிலுவை யுத்தம் இடம்பெற்ற அல்ல, அதுக்கு பிறகு கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய அல்ல அராபியர் எனப்படுகிற இஸ்லாமியர்கள் இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் நகரத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். 1453ஆம் ஆண்டு. கவனிக்கமானவர்களே, 1453ஆம் ஆண்டு இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் நகரத்தை ஒட்டோமன் துருக்கி கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் அப்படி கைப்பற்றி கொண்டு அடிப்படையில் தான் இங்கே மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற. குறிப்பாக
இவ்வளவு காலமும் மானிய முறையில் அடிமையாக பிறகு இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை கொன்சானோரத்தை தூக்கி பெற முடியாது. அவர்கள் விடுதலை கிடைச்சா பொழுது மக்கள் நகரங்களுக்கு நோக்கி இடம்பெறுகிறார்கள். அடிமை முறையான வாழ்க்கை முறை வீழ்ச்சி அடையுது. அதோட மக்கள் புதிய புதிய இடங்களில் போய் குடியேறுகிறார்கள். ஆகவே மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு மிக பிரதான காரணம் குறிப்பாக 1453ஆம் ஆண்டு கொன்சானோ நகரத்தினை ஒட்டோமன் துருக்கியர்கள் கைப்பற்றினதான் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான முக்கிய காரணம். இப்போ அறிவு வளர்ச்சி அடைந்தமை, பல்கலைக்கழகம் தோற்றம் பெற்றமை, அச்சந்தம் கொடுக்கப்பட்டமை, இப்படி ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால் 1453ஆம் ஆண்டு கொன்சானோ நகரத்தை துருக்கிய மூலம் தான் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு அடி காரணம். அந்த மறுமலர்ச்சி சொற்பியல் மறுமலர்ச்சி அவங்க மீண்டும் மலர்தல் அதில் மறுபிறப்பு. ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்திருக்கு, ஏதோ காரணத்தை இல்லாத போயிருக்கு, மீண்டும் பெறுது, மீண்டும் பிறத்தல் மறுபிறப்பு என்று சொல்லுவார்கள். இந்த மறுமலர்ச்சியை இப்படி இடம்பெறுது பாருங்கள். அப்போ மறுமலர்ச்சி என்பது மீண்டும் மலர்தல் அல்ல மறுபிறப்பு ஆகும். பாருங்கள், இடைக்காலத்துக்கும் தற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பாவில் நடைபெற்ற முக்கிய மாற்றங்களை இச்சொல்கின்றன. இடைக்காலத்துக்கும் இடைக்காலத்துக்கும் தற்காலத்துக்கும் இடையிலே ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிக முக்கிய நிகழ்வாகத்தான் இந்த மறுமலர்ச்சியை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகின்றவை நாங்கள் உற்று நோக்கலாம். அடுத்த அறிமுகப்படுத்தலாம். அடுத்த பாருங்கள், கேள்வியை பாருங்கள் வினாவிடை பாருங்கள் மறுமலர்ச்சி எனப்படுவது பாருங்கள். கிபி 14ஆம் தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு அரசியல், பொருளாதார, சமய, விஞ்ஞான, இலக்கியம், கலைத்துறைகளில் ஏற்பட்ட பாரிய மாற்றத்தை உரைக்கும். கிபி 14ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் அரசியல், பொருளாதாரம், சமயம், இலக்கியம், விஞ்ஞானம், கலை ஆகிய துறைகளில் ஏற்பட்ட பாரிய அளவிலான ஒரு மாற்றம்தான் மறுமலர்ச்சி என ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டுகின்றார்கள். அவங்களுக்கு மறுமலர்ச்சி என்று தெரியும். அது 15ஆம் நூற்றாண்டு பிறகு நம்ம சொன்ன விட 1453ஆம் ஆண்டு கொன்சாந்தினோ நகரத்தை கவனியுங்கள். கொன்சாந்தினோ நகரம் அல்லது பைசாந்திய நகரம், பைசாந்திய பேரரசு, பைசாந்திய நகரத்தினை இந்த ஒட்டோமன் கைப்பற்றினபடிதான் மறுமலர்ச்சி செய்யப்பட முக்கிய காரணம். அடுத்த பாருங்க, மறுமலர்ச்சிக்கான காரணங்கள் பாருங்கள். கொன்ஸ்டாந்தினோபிள் துருக்கிய வசமாகுதல், பி வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்த வர்க்க தோக்கு தோற்றமும், சி அறிவு வளர்ச்சி, டி அச்சியந்த சாலை ஆரம்பப்படுத்தப்பட்டவை, பலகலம் தோற்றப்பட்டது. இப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம சொன்ன பாருங்கள் மறுமலர்ச்சியோட காரணங்கள் பாருங்கள். கவனிங்கள், கொன்ஸ்டாந்தினோ நகரத்தை துருக்கிய வசமாகுதல் அதை கைப்பற்றுதல், அடுத்தது வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்த வர்க்கத்தினர் தோற்றம் இடம்பெற்றிருக்கின்றது, 3 அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, 4 அச்சியந்த சாலை ஆரம்பப்படுத்தப்பட்டமை, 5 பல்கலைக்கழகம் தோற்றப்பட்டது. இந்த 5 தான் ஐரோப்பாவோட மறுமலர்ச்சி செய்யப்படுவத காரணங்கள். இதில் பாருங்கள், இந்த 3 காரணம் கவனிங்கள், இந்த 4 காரணமும் கவனிங்கள். 4 காரணமும் நீண்ட கால காரணங்கள், நீண்ட கால காரணங்கள். இதை பாருங்கள், உடனடி காரணம், இது உடனடி காரணம் என்று சொல்லப்படுகிறது. பரீட்சைகள் நீங்கள் உடனடி காரணம் என்று விருதாக இருக்க மாட்டார்கள், மறுமலர்ச்சி செய்யப்படுற காரணம் அன்றாடி இந்த 5 பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்ஸையும் இந்த 5 பாயிண்ட்ஸையும் நான் வச்ச காரணம். இனி பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், கொன்ஸ்டாந்தினோ தான் விளங்கப்படுத்த நம்ம சொன்னார். அதாவது 1453ஆம் ஆண்டு ஒட்டோமன் துருக்கியர்கள் கொன்ஸ்டாந்தினோ கைப்பற்றி தான் மறுமலர்ச்சி காரணம் பார்க்குறாங்க. அடுத்த பாருங்கள், வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்த வர்க்கம் தோட்டம். அதாவது இந்த கொன்ஸ்டாந்தினோ நகரத்தை துருக்கி கைப்பற்றின பிறகு அங்கு வாழ்ந்த மக்கள் புளோரன்ஸ், வெனிஸ், ஜெனோவா, பீசா போன்ற பல நகரமும் குடியேறுறாங்க. அதிலும் இந்த புளோரன்ஸ் நகரத்தில் குடியேறுற பணக்கார குடும்பத்தில் ஒரு ஆள் தான் லோரன்ஸ் மெடிசி. புளோரன்ஸ் நகரத்தில் நிறைய வர்த்தக குடும்பங்கள் இருக்கின்றது. அதில் லோரன்ஸ் மெடிசி என்ற குடும்பம் தான் கலைகளுக்கும் கல்விக்கும் ஆதரவு வழங்கினது. ஆதரவு அளிக்கப்படையில் புராதன காலத்தில் குறிப்பாக கிரேக்க ரோம நாகரிக காலத்தில் காணப்பட்ட பழைய விடயங்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வருகிறான். கொண்டு வந்த பிறகுதான் மீண்டும் பழைய விடயங்கள் பெறுகிறது. அதான் மறுமலர்ச்சி சொல்லுகின்றோம்.
அவை செல்வந்த அதாவது வர்த்தகம் வளர்ச்சி அடையுது, அதால் செல்வந்தர் உருவாகினோம், செல்வந்தர்க்கம் உருவாகுது, அவர்கள் கலைகளுக்கும் கல்விக்கும் ஆதரவு வழங்கினோம், அதில் கல்வி வளர்ச்சி அடையுது. குறிப்பாக பார்த்தோம்னா லோரன்ஸ் மெடிசி என்பவர் என்ன செய்கிறார், கலைகளுக்கும் கல்விக்கும் ஆதரவு அடிப்படையில் அது வளர்ச்சி அடையுது. அடுத்ததாக அறிவு வளர்ச்சி. குறிப்பாக அறிவு வளர்ச்சி முக்கியமானங்கள் பழைய இலக்கியங்கள் நூல்கள், பழைய இலக்கியங்கள் நூல்கள், இலக்கணங்கள், மற்றது ஏனைய இதர விடயங்கள்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்க தான் லோரன்ஸ் மெடிசி காரணமாக என்றார். அவர் தான் பிற்காலத்தில் மக்கள் மத்தியில் அறிவு வளர்ச்சி அடைய காரணம். குறிப்பாக உங்களுக்கு அறிவு வளர்ச்சி அடைய காரணம்னு சொன்னால் இந்த ஜோனஸ் கெப்லர், குறிப்பாக ஜோனஸ் கெப்லர் ஒரு பேர் சொல்லலாம். குறிப்பாக கெப்லர் போய் இவை சொல்லலாம். அதாவது இந்த அச்சு கண்டுபிடிச்ச அச்சு கூடன்பர்க் என்பவர் அச்சு கண்டுபிடிக்கிறார். அவர் அச்சு கண்டுபிடிச்ச மூலம் பழைய புராண காலத்தில் காணப்பட்ட இலக்கியங்கள், இலக்கணங்கள், அடுத்த வரலாறுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் மீண்டும் எழுதப்படுது. அச்சு எந்திரம் மூலம் அச்சு வாகனம் வருது. அதன் மூலம் நிறைய இலக்கியங்கள், இலக்கணங்கள், சமய விடயங்கள், பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாம் நூல் வடிவம் வருது. நூல் வடிவம் பெற்றாவது மக்கள் மத்தியில் கொண்ட பரப்புகின்ற போது மக்கள் மத்தியில் அறிவு வளர்ச்சி அடையுது. அதோட குறிப்பாக ஐரோப்பாவில் பல்கலைக்கழகம் தோட்டம் வருது. குறிப்பாக இத்தாலியில் பொலஞ்சா பாதுவா பல்கலைக்கழகம் தோட்டம் வருது, பிரித்தானியாவில் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தோட்டம் வருது, பிரான்ஸில் பாரிஸ் பல்கலைக்கழகம் தோட்டம் வருது. இப்படி ஒவ்வொரு நாடுகளில் பல்கலைக்கழகம் தோட்டம் வர மட்டும் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகங்களில் புறக காலத்தில் குறிப்பாக கிரேக்க ரோம நாகரிக காலத்தில் காணப்பட்ட இலக்கணங்கள், இலக்கியங்கள், வரலாறுகள், மெய்யியல், தத்துவம், சட்டம் போன்ற விடயங்கள் எல்லாம் அச்சியந்திரம் மூலம் அச்சுவாகனம் மீறி பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவர்கள் மூலம் மக்கள் மத்தியில் அந்த படித்த விடயங்கள் எல்லாம் அவர் மக்கள் மத்தியில் பரப்புகின்றார்கள். அதாவது மக்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி அடையுது. அவங்க அறிவு வளர்ச்சி அடைந்த மூலமாக பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சியால் மக்கள் மத்தியில் சுயமாக சிந்திக்கிற முறை வருது. அவை மக்கள் இவ்வளவு காலமும் பிறவுக்கள் கீழே அடிமையான இருந்த மக்கள் பல்கலைக்கழக படித்த மாணவர் ஊடாக கல்வி வளர்ச்சி அடைந்து அதனூடாக மக்கள் மத்தியில் அறிவு வளர்ச்சி அடையுது. அறிவு வளர்ச்சி அடைந்த அடிப்படையில் இங்கே மானிய முறையான வீழ்ச்சி அடையுது, மறுமலர்ச்சியானது 14 பிறகு தோற்றம் பெறுகின்றது. ஆகவே அறிவு வளர்ச்சி அச்சேதம் ஒடுக்கப்பட்டவை முக்கிய காரணம். குறிப்பாக ஞாபகப்படுத்துகிற மாணவர்களே, அச்சேதங்களுடைய மாணவர்களே, குறிப்பாக கூடன்பர்க், ஜெகனஸ் கூடன்பர்க் என்பவரால் அச்சேதத்தை 1454 ஆண்டு 1453 ஆண்டு மறுமலர்ச்சி செய்யப்படுது. 1454 ஆண்டு இந்த அச்சேதம் கொடுக்கப்பட்ட மூலம் பழைய வடிவங்கள் அச்சுவானமாகி மக்களுடைய அறிவு வளர்ச்சி அடையுது, மக்கள் சுயமாக சிந்திக்கணும், அடிமுறை வாழ்ந்து விடுதலை வரையினோம். அடுத்த வாரங்கள் பல்கலைக்கழகம் நம்ம சொன்ன போல இத்தாலி, பிரான்ஸு, அவரோட பிரித்தானியா போன நாடுகளில் பல்கலைக்கழகம் தோட்டம் பெற்று அந்த பல்கலைக்கழகம் ஊடாக மக்கள் பல்கலைக்கழகம் சார்ந்த கற்கை கற்று குறிப்பாக மாணவர் பயிற்று அது அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்புவதன் மூலமாக அங்கே மறுமலர்ச்சி செய்யப்படப்படுது. ஆகவே இவ்வளவு மறுமலர்ச்சி செய்யப்படுவதற்கான காரணங்கள். ஆகவே காரணங்கள் நாங்கள் ரெண்டாக பார்க்கலாம் மாணவர்களை. ஒன்று உடனடி காரணம், நீண்ட காரணம், ரெண்டும் பார்த்துக்கிறோம். அவை நீங்கள் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் அப்படிப்பட்ட காரணம் அமைத்துக்க வேண்டும், விளக்கம் தெரிஞ்சுக்க வேண்டும். அடுத்த வாருங்கள் இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட காரணங்கள். இது முக்கிய, இது நல்ல கேள்வி பாருங்கள். இது பரிசு பெறக்கூடிய கேள்வி, எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் இதுவும் உண்டு மாணவர்களே. சொன்னால் உங்களுக்கு தெரியும் மறுமலர்ச்சி 1454 ஆண்டு 1453 ஆண்டு மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. இந்த மறுமலர்ச்சி இத்தாலி எனப்படுகின்ற ஒரு தேசத்தில் ஏற்பட்டது. ஏன் வேறு நாடுகளில் மறுமலர்ச்சி செய்யப்படவில்லை? குறிப்பாக ஜெர்மனியில் ஏற்பட்டுக்கலாம், பிரான்சில் ஏற்பட்டுக்கலாம், அல்லது பிரித்தானியில் ஏற்பட்டுக்கலாம், அல்லது வேறு நாடுகளே ஐரோப்பாவில் வேறு நாடு ஏற்பட்டுக்கலாம். வேறு நாடு ஏற்படாமல் ஏன் இத்தாலி தீபகற்பத்தில் இந்த மறுமலர்ச்சி செய்யப்பட்ட கேள்வி இருக்கின்ற மாணவர்கள். ஏன் இத்தாலியில் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுக்காக காரணம் பார்க்க. இத்தாலி புரோன்ஸ் நகரம் உங்களுக்கு தெரியும் 1453 ஆண்டு கொன்சோ நகரத்தை ஒட்டோமன் துருக்கியர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் கைப்பற்றி கொண்ட அடிப்படையில் மானிய முறையில் அடிமையான மக்கள் எல்லாம் நம்ம சொன்னது போல வெனிஸ், ஜெனோவா, புளோரன்ஸ், பீசா போன்ற நகரங்களை போய் குடியேறுறாங்க. அதிலும் குடியேற அதிகமான மக்கள் புரோன்ஸ் நகரத்தில் செல்வந்தராக இருக்கிறாங்க. அவர்கள் கலைகளுக்கும் கல்விக்கும் ஆதரவு வழியாக இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்படுவது காரணமாகிறது. அதான் முதலாகும். அடுத்த வாருங்கள் உள்ளக வெளியக்க அணிகள். குறிப்பாக இத்தாலியானது பழைய கிரேக்க ரோம நாகரிகனுடைய தாயகமாக இருந்தது.
அவை அங்கேயே மறுமலர்ச்சியை தோன்றினால் ஏற்கனவே பழைய நல்ல விடயங்கள் கிரேக்க ரோம நாகரிகத்தினுடைய பண்புகள் எல்லாம் இத்தாலியை மையப்படுத்த ஒட்டப்பட்டது. மீண்டும் அது திரும்ப கொண்டு வரது இலவா அமைஞ்சிருக்கின்றது. வேறு நாடுனா வேறு நாடு எடுத்து வருவோம். இது ஏற்கனவே இருக்கு, அது வளைஞ்சு போயிருக்கு, அதை மீண்டும் கொண்டு இலவாக போயிடுச்சு. அதோட இத்தாலி நாடானது குறிப்பாக ஐரோப்பாவுடைய மேற்கு கிழக்கு வர்த்தகத்துக்கு ஒரு மத்திய நிலைமை இருக்கபடியால் வர்த்தகம் செய்கிற இலவாக இருக்க மட்டுமில்லாமல் ஏனைய விடயங்களையும் பரப்பக்கூடிய இருக்கின்றது. அப்போ அது உள்ளக காரணிகள் புவியியல் காரணிகள் உத்தரவுடைய அமைவிடம், குறிப்பாக நிறைய வர்த்தகர்கள் வந்து ஒரு இடமாக இருக்கின்றது. அமெரிக்க ஐரோப்பியர்கள் கிழக்கு நாடு சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து குடியோர்களிடம் இருக்கபடியால் அது இலவாக அமைகின்றது. அது இத்தாலிய உள்ள காரணங்கள் கல்வி நிலையங்கள் கூட்டப்பட்டது. குறிப்பாக இத்தாலியில் ஆரம்பத்தில் அது மானிய முறை காலத்தில் மடாலயம் கூட்டப்பட்டது. அந்த மடாலயங்களால் குருட கல்வியை கிறிஸ்தவ மத கருத்துக்களை மையப்படுத்தி பரப்பின பாதிரிகளால் பெறப்படுது. பிறகு மானிய முறை வீழ்ச்சி அடியாக அங்கே இருக்கிற மடாலயங்களால் பிற்காலத்தில் நம்ம சொன்னது போல பல்கலைக்கழகங்களாக அல்லது கல்வி நிலையங்களாக உருவாகுது. அப்படி உருவாகினதான் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களும், இத்தாலியில் பாரிஸ் பல்கலைக்கழகம், ஒரு பிரான்சில் பாரிஸ் பல்கலைக்கழகம், இத்தாலியில் புழஞ்சா பாத பல்கலைக்கழகம் அமைந்தது. ஆகவே இந்த கிரேக்க ரோம நாகரிகத்தினுடைய ஒரு பிறப்பிடமாக இத்தாலி விளங்குவதால் அந்த இத்தாலியை மையப்படுத்தித்தான் அங்கே பழைய விடயங்கள் புத்துயிர் பெறுவது இலவா போச்சு. அதுவும் இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்பட ஒரு முக்கிய காரணம். அடுத்த வாரங்கள் இத்தாலி அறிவும் புரட்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் தாயமாக அமைந்தது. அறிவுக்கும் புரட்சிக்கும் ஒரு தாயகமாக இத்தாலி விளங்கி இருக்கின்றது. அதோட சுயேட்சை பெற்ற தனி நகரங்கள் தோற்றமில்லை. சுயேட்சை பெற்ற தனி நகரங்கள் கூட இத்தாலியில் தோற்றமின்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அதோட மத்திய வகுப்பினர் ஆதரவு வழங்கி ஒரு கல்வி பெற்ற சொத்துள்ள மத்திய வகுப்பினர் எல்லாம் அங்கே இத்தாலியில் அதிகமாக காணப்படக்கூடியால் இத்தாலியில் படித்த பல்கலைக்கழகங்களில் படித்த அந்த மத்திய வகுப்பினர்கள் கலைகளுக்கும் கல்விக்கும் ஆதரவு வழங்கியபடியால் மறுமலர்ச்சி ஏற்படுவது இலகுவாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக அடுத்த வாரங்கள் சுதந்திர அரசுகளை கொண்ட ஒரு புவியியல் கூறாக விளங்கியமை சிந்தனையை தூண்டியவை. சுதந்திர அரசுகளை கொண்ட ஒரு புவியியல் கூறாக இத்தாலியானது நம்ம சொன்ன போல மேற்கிழக்கினுடைய வர்த்தக மத்திய நிலையமாகவும் நிறைய கல்விமான்கள், இலக்கியவாதிகள், தத்துவியலாளர்கள், சிந்தனையாளர்கள் போன்ற பலதரப்பட்டவர்கள் வாழ்கின்ற ஒரு இடமாக இத்தாலி இருக்கிறபடியால் அங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதோட இத்தாலி உரோம நாகரிக மையமாக விளங்க இத்தாலியானது உரோம நாகரிகனுடைய ஒரு மையமாக விளங்கிய காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாரங்கள் போல் பூத்த அறிஞர்களும் கல்விமான்களும் இத்தாலி நாடு தோன்றியவை. போல் பூத்த கல்விமான்கள் குறிப்பாக ஜோகனஸ் கெப்லர், கேலிலியோ கேலிலி, ஐசாக் நியூட்டன் பிரித்தாங்க. அவரோட வேறு இத்தாலியா குறிப்பாக ஜோகனஸ் கூடன்பர்க் இப்படிப்பட்ட புல கல்வியில் சிறந்து விளங்கிய குறிப்பாக இலக்கியவாதிகள், சத்தியவியலாளர்கள், இப்படி நிறைய திறமையான கல்வியாளர்கள் இங்கு தோற்றம் பெற்றது மறுமலர்ச்சி செய்யப்பட ஒரு முக்கிய காரணம். ஆகவே இத்தாலி மறுமலர்ச்சி செய்யப்பட காரணங்கள் மறுமலர்ச்சி செய்யப்பட காரணங்கள். ஆகவே அடுத்த வெளியே பாருங்கள் மாணவர்கள், அடுத்த வெளியே பாருங்கள், வேறு பாருங்கள். ஆகவே இந்த இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்பட காரணங்கள் பரீட்சைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகவே நீங்கள் அதை மையப்படுத்தி இத்தாலியில் மறுமலர்ச்சி ஏற்பட்டவன காரணத்துக்கான கேள்விக்கான விடையை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். மறுமலர்ச்சி கண்டா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது ஏற்பட காரணம் தெரிஞ்சிருக்க வேணும். அதை விட இத்தாலி ஐரோப்பாவில் நிறைய நாடு இருந்தாலும் இத்தாலியிலேயே மறுமலர்ச்சி செய்யப்பட்ட ஒரு காரணம் முக்கியம். பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். அரசியல் உறுதிப்பாடு நிலவியும் குறிப்பாக அது இத்தாலியானது ஏழை நாடுகளுடைய அரசியல் ஒப்பிடும்போது அங்கே அரசியல் உறுதிப்பாடு காணப்படுகின்றது, உறுதியான அரசியல் முறை காணப்படுகின்றது. அதுவும் அங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட காரணம். அதோட வெளிய காரணிகளும் அங்கே செல்வாக பெறுகின்றது. அதோட ஆகவே ஐரோப்பாவில் இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்பட காரணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் அரசியல் உறுதிப்பாடு நிலவியமை வெளியே காரணிகள். அதோட வர்த்தக நகரங்கள் தோட்டம் பார்த்தா வெனிஸ், ஜெனோவா, புளோரஸ், பீசா போன்ற நகரங்கள் தோட்டமும் வர்த்தகனுடைய ஆதிக்கமும் இந்த இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்பட ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அடுத்த வருடங்கள் கிபி 1453 ஏற்பட்ட கொன்ஸ்டான்டினோபிள் நகரின் வீழ்ச்சி. 1453 ஆண்டு ஒட்டோமன் துருக்கியர்கள் இந்த நகரத்தினை கைப்பற்றிய மூலம்தான் அங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட பார்த்தாங்க. அது அந்த நகரம் இத்தாலியில் அமைந்திருக்கின்றது, இத்தாலி தீபகற்பத்தில். அதால் தான் மறுமலர்ச்சி செய்யப்படுகின்றது. இத்தாலி இந்த நகரத்தை கைப்பற்றால் வேறு இடத்தை கைப்பற்றியிருந்தால் அந்த மறுமலர்ச்சி செய்யப்பட்ட நகரம் மாறுபட்டிருக்கு. அவை மறுமலர்ச்சி செய்யப்பட முக்கிய நகரம் தான் கொன்ஸ்டான்டினோபிள்.
அடுத்த பாருங்கள் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் வருகை, அந்த அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் போன்றவருடைய வருகையும் இங்கே முக்கியமாக இடம்பெறுகின்றது. ஆகவே இத்தாலியில் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட காரணங்கள் அது நிறைய காரணம் இருக்கின்றது. அவர் நீங்கள் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் அல்ல 5 பாயிண்ட்ஸ் ஆகுது ஞாபகம் இருந்தால் தான் பரீட்சைகளை குறிப்பாக கட்டுரை வினாக்களுக்கும் எழுதக்கூடியா இருக்கும், சுருப்பு வினாக்கள் எழுதக்கூடியா இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே மறுமலர்ச்சி என்ற பாடம் முக்கியம். நீங்கள் இந்த மறுமலர்ச்சி என்ற பாடத்தை நீங்கள் ஓவில் படித்திருப்பீர்கள். ஓவிலிங் சுருக்கமாக ஒரு அந்த பாட அளவுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு இங்கே அதனுடைய விரிவாக காணப்படக்கூடிய நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும். அது வென்று நாங்கள் மறுமலர்ச்சியுடைய ஆரம்ப ஆட்டம் பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கேண்டீனுடைய கல்வித்துறை மூலம்தான் தொடர்ச்சியாக பார்க்கல மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.